தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. இந்த அற்புதமான காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I'm glad to see you all through this wonderful video. இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். I would like to encourage you with a wonderful word of God. முழு வேதாகமத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். Throughout this Bible we can see and read that the Lord has done many wonders. அதிலே ஏராளமான மரித்த அனுபவங்கள், மரித்த மனிதர்கள் உயிர் பெற்றதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். There we can see many dead people and death experience has been resurrected. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு மரித்தவைகளை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவர். Why? Because the Lord and Savior Jesus Christ has power to resurrect the dead. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். Because he has conquered the death. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். And today he is alive. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That's our hope. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில எது மரித்தவைகளா இருந்தாலும் அவைகளை உயிர் பெற அவரால் வைக்க முடியும். Please listen. Whatever seems to be dead in our life, our Lord can surely able to resurrect. நான் சொல்றேன், மரணம் என்பது சரீரத்தில் வருவது மட்டுமல்ல. Death is not caused only in the body. ஆவியிலும் வரும். It will also can cause in spiritual. நான் உங்களுக்கு சொல்லுவேன், அநேகருடைய வாழ்விலே பொருளாதாரம், ஆசீர்வாதம், செழிப்புகள் இவைகளெல்லாம் மரித்த நிலைமையில் இருக்கிறது. I can say in many of their lives, their prosperity, their richness and all other things seems to be dead. சில நேரங்களில் சில இப்படி சொல்வார்கள், நான் கையில கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கடுமையாய் பிரயாசப்படுகிறேன், ஆனால் நான் உழைக்கிற உழைப்புக்கான வருமானம் கைக்கு வரதில்லை. Many can say, I am earning very hardly, doing all in spite of all the hard works, I am not getting what I expect. பலர் சொல்வாங்க, தன்னுடைய வேலையில கடுமையாய் பிரயாசப்படுகிறேன், உண்மையாய் இருக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய கனமும் மரியாதையும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு சோர்ந்து போன நிலைமையில் இருப்பார்கள். Many says, I am very faithful, I am putting my 100% effort in my work, but then I am not getting, but still I am looks like in some sort of. ஒரு சிலர் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சிலர் இப்படி சொல்வார்கள், என்னுடைய ஊழியத்துல நான் போடாத முயற்சிகள் இல்லை, பண்ணாத ஜெபங்கள் இல்லை, படாத பாடுகள் இல்லை, ஆனால் நான் பட்ட பிரயாசங்கள் செய்கிற ஊழியத்துக்கான பலனை இதுவரைக்கும் பார்க்கவில்லை என்று சொல்வார்கள். Many of so-called minister of God says, in my ministry there is no other efforts that I have not put for. I have done everything, but then I have not reaped for what I sow. இந்த மாதிரியான அனுபவங்களிலே நீங்கள் ஒருவேளை இந்த இரவிலே அப்படிப்பட்ட யோசனையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அவைகள் உயிர் பெற போகிறது. Tonight with this sort of experience, and if you are here listening to this, the Holy Spirit says that will be resurrected and come alive. அவைகள் மறுபடியும் மீண்டு எழும்ப போகிறது. Again they going to be redeemed and come up. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். Lord will surely do a miracle in your life. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு உயிரூட்டம் உள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதமாக செய்ய வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Likewise, if Lord wants to do a miracle which give resurrection in your life, what you need to do? கவனிங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்திலே 40வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். Acts chapter 9 verses 40 we read this. பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றால், அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். But Peter put them all out and knelt down and prayed, and turning to the body he said, Tabitha, arise. And she opened her eyes, and when she saw Peter, she sat up. நல்லா கவனிங்க, யோப்பா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீசி தபித்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வியாதிப்பட்டு மரித்து போகிறாள். There was a disciple in the place of Joppa. She was become sick and she died. இந்த செய்தி பேதுருவுக்கு அறிவிக்கப்படுகிறது. The message was reached to Peter. தேவ சமூகத்திலே பேதுரு ஜெபிக்கிறார். Peter prayed in the presence of the Lord. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து மரித்த சடலத்தோடு இருக்கிற தபித்தாளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். Lord had done a miracle that she rose up the dead Tabitha. இந்த அற்புதத்தை தபித்தாள் வாழ்வில் பேதுருவின் மூலம் அவருக்கு தேவன் கொடுப்பதற்கு 3 காரணங்கள் இருந்தது. For this miracle which God gave through Peter to Tabitha, for this there are 3 reasons. பேதுரு தபித்தாளை உயிரோடு கூட எழுப்ப பண்ணினார். Peter arose Tabitha from death. அவள் இழந்த ஜீவன் அவளுக்கு திரும்ப வந்தது. The life she lost has been regained. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இழந்த ஜீவன், நன்மை, ஆசீர்வாதம், செழிப்பு திரும்ப வரப்போகிறது. I can say the life, the blessings, the very essential thing that you lost will be restored. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவைகளை திரும்ப தருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். If God wants to restore you all these things, you need to do 3 things. முதலாவதாக பேதுரு அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரையும் வெளியே போக சொன்னார். First thing, Peter
Peter did is he made everyone to go out of that church. இரண்டாவதாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். Secondly, he knelt down and prayed. மூன்றாவதாக மரித்து போன சடலத்தை பார்த்து பேசினார். Thirdly, he looked at the dead cadaver of dead body and speaks. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்வில் இழந்தவைகளை திரும்ப ஜீவனோடு எழுப்ப பண்ண வேண்டுமானால், if God wants to arise all that what you lost from the dead, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா மனிதர்களையும், எல்லா மனித ஆலோசனைகளையும், எல்லா மனித செயல்களையும் உங்களை விட்டு வெளியே தள்ளுங்கள். all the circumstances, all the people and all the people counseling, everything you need to make it out. உங்கள் மனதை, உங்கள் சிந்தையை, உங்கள் ஆத்மாவை, உங்கள் ஆவியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற எல்லா உலக காரியங்களையும் உங்களை விட்டு வெளியே தள்ளுங்கள். all the worldly things and worldly thoughts which is taking control your mind, your heart, everything, keep it aside of it. இரண்டாவதாக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபியுங்கள். Secondly, kneel down before the presence of the Lord and pray. மூன்றாவது மிக முக்கியமானது, Thirdly, very உங்கள் important, வாழ்வில் எது பிரச்சனையாக இருக்கிறதோ, whatever seems to be a problem in your life, எது உங்க வாழ்வில் செத்து போய் இருக்கிறதோ, whatever dead in your life, எது உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக வேண்டியதாக இருக்கிறதோ, where whatever there is a miracle needs to be done, அவைகளை பார்த்து பேசுங்க. look at that and speak. இயேசுவின் நாமத்தில் அவைகளை பார்த்து பேசுங்க. Speak it in the name of the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை பார்த்து பேசுங்க. Speak it through the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை பேசும்போது, While you speaking through our Lord and Savior Jesus Christ's name, நிச்சயமாய் ஆண்டவர் அந்த இடத்தில் தன்னுடைய ஜீவனை வெளிப்படுத்துவார். surely Lord will reveal His life there. வேதம் சொல்லுது, பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றார். The word of God says He looked at the body and He said, Tabitha, arise. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். The Lord is speaking to உங்கள் you. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. He will speak to your problem. உங்கள் வியாதியை பார்த்து பேசுங்க. Speak to your sickness. உங்கள் கடனை பார்த்து பேசுங்க. Speak to your debts. உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. Speak to your problem. உங்கள் போராட்டத்தை பார்த்து பேசுங்க. Speak to your troubles. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகளை பார்த்து பேசுங்க. Speak to whatever is not அது existent. திரும்ப உயிர் பெற போகிறது. That will surely resurrect அது again. திரும்ப ஜீவன் பெற போகிறது. That will have life again. இறந்தவைகள் திரும்ப வர போகிறது. You will restore what it is lost. இன்னைக்கு பேதுருவின் மூலமாக தபித்தாளுக்கு கிடைத்த ஜெபம் ஜீவன் இன்னைக்கு உங்கள் வாழ்வில் உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்கள் மூலம் ஜீவன் பெற போகிறது. The prayer and the light which Tabitha received through Peter will tonight you will also receive it. எதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுகிறீர்களோ அவைகளை எல்லாம் வெளியே தள்ளுங்கள். Whatever you see that is not necessary, just eradicate out. இரண்டாவதாக தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். Secondly, look at the face, the presence of the Lord, kneel down and pray to Him. எந்த தேவையின் மேல் ஆண்டவருடைய அற்புதம் தேவை என்று சொல்கிறீர்களோ அவைகளை பார்த்து பேசுங்க. Where need that, where God's miracle is required, just look at that need and speak. ஜீவன் உண்டா? There will be life. ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. Let me pray for you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுது ஒரு அற்புதம் உங்கள் வாழ்வில் நடப்பதா. Father, in the name of the Lord and Savior Jesus Christ, there will be miracle now. யோப்பா பட்டணத்தில் பேதுருவின் அனுபவங்கள் இவர்களுடைய அனுபவங்களாய் மாறட்டும். Let the experience of Peter in the place of Joppa be an experience of your people right now. ஆண்டவரே தபித்தாளுக்கு ஜீவன் கொடுத்தது போல இவர்கள் வாழ்வில் செத்தவைகள் உயிர் பெறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் Lord, who give life to Tabitha, the same way the people like whatever seemed to be dead, let them be resurrected. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus Christ's marvelous name we pray. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Lord is with you always. ஆமென். Amen.